Hello everyone, welcome to Dharan Tech channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பைத்தானில் கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன் பார்ப்போம். போன வீடியோஸில் வந்து டேட்டா டைப்ஸு ஸ்ட்ரக்சர்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன் பார்ப்போம். கண்டிஷனல் எக்ஸிக்யூஷன்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து பைத்தான் எப்படி ஒர்க் பண்ண போகுது, எப்படி ரிசல்ட் கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்ம ப்ரோக்ராம் செஞ்சு பார்ப்போம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? கண்டிஷனல் டாட் பிஓங்கிற எக்ஸ்டென்ஷனை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ சிம்பிளாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு இன்டீஜரில் நான் இன்புட் கொடுக்க போகிறேன். ஓகேவா? இதுக்குள்ள என்டர் ஃபஸ்ட்டு நம்பர் என்னன்னா ஏன்னு ஒரு வேரியபிள் ஓப்பன் பண்ணி அது வந்து இன்டீஜர் மட்டும் தான் நீ இன்புட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ராக்கெட்டில் இன்புட்டை நம்ம யூசர் இன்புட் வாங்க போகிறோம். அது என்ன வரும்னா என்டரை ஃபஸ்ட் நம்பர்னு வாங்கணும். ஓகேவா? அடுத்து பி ஈக்குவல் டு அதே மாதிரி இன்ட்டு ஒரு ப்ராக்கெட்டு அதுக்குள்ளே யூஸரோட இன்புட்டு அதுக்குள்ளே என்ன வரணும், என்ன கொடுத்தா உங்கள் இன்புட் வரணும். என்டரை செகண்ட் நம்பர்னு வரப்போ உங்கள் செகண்ட் நம்பர் கொடுக்கணும். ஓகேவா? செகண்ட் நம்பர். ஓகேவா? அப்போ நான் ரெண்டு இன்புட் வந்து யூசர்ட்டு வாங்கிட்டேன். இப்போ இதில் இருந்தால் நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். அதுக்கு இந்த ரெண்டு வேரியபிள் வந்து அந்த கண்டிஷனுக்கு ஏற்றபடி எனக்கு ரிசல்ட் கொடுக்க போகுது. இப்போ ஓகேவா? இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தென் பி கொடுத்துட்டு ஒரு கோலன் கொடுக்கணும். ஓகேவா? கொடுத்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் இப்படி இருந்துச்சுன்னா நீங்களே சொல்லுங்களேன், ஏ தானே கிரேட்டஸ்ட்டு, ஏ இஸ் கிரேட்டஸ்ட். அடுத்து இஃப் இப்படி இருந்துச்சுன்னா, அப்படி இல்லை அப்படின்னா இஃப் பி, ரெண்டுத்துக்குமே நான் இஃப் தான் கொடுக்கணும். எல்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எனக்கு வேணும். ஓகேவா? உங்களுக்கு ரன் பண்ணாதான் உங்களுக்கு புரியும், நான் சொன்னால் உங்களுக்கு புரியாது. பி இஸ் கிரேட்டஸ்ட். இப்போ நான் ரெண்டுமே நான் இஃப்ல கொடுத்துருக்கேன். ஓகேவா? ரெண்டுமே இஃப் ஸ்டேட்மெண்ட். என்னன்னா ஏ பெருசாக இருந்தால் இது ஏ கிரேட்டஸ்ட்டு, அடுத்த இஃப்க்கு பி பெருசாக இருந்தால் பி இஸ் கிரேட்டஸ்ட். இவ்வளோதான் என் ப்ரோக்ராம். ஓகேவா? நான் இஃப் எல்ஸ் யூஸ் பண்ணல, இஃப் மட்டும்தான். இஃப் வச்சு எது கிரேட்டஸ்ட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். இதே மாதிரி ஓப்பன் ஃபைலில் கொடுத்து இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு கால் டைரக்டரி லொக்கேஷன் ஈக்குவல் கண்டிஷனல் இப்போ என்கிட்ட யூசர்கிட்ட வந்து இன்புட் கேட்குது. இப்போ நான் ஃபஸ்ட்டு 34ன்னு கொடுக்குறேன், அடுத்து 43ன்னு கொடுக்குறேன். அப்போ பி இஸ் கிரேட்டஸ்ட்னு சொல்லு. இதுதான் ஒரு சிம்பிளான ப்ரோக்ராம். என்னன்னா ரெண்டுமே இஃப் யூஸ் பண்ணி என்ன இதில் ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்னா ஏ பெருசாக இருந்தால் எனக்கு ஏன்னு சொல்லு, பி பெருசாக இருந்தால் பி கிரேட்டஸ்ட்னு சொல்லு. இவ்வளோதான் ப்ரோக்ராம். இது ஆரம்பமாக இஃப் வச்சு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் பார்ப்போம். நம்மளை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்ப்போம். நம் இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இன்ட்டு இன்புட்டு. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு இன்டீஜர் தான், யூசர் வந்து இன்டீஜர் மட்டும் தான் இன்புட் கொடுக்கணும். நீங்கள் இன்டீஜர்னு கொடுத்தா மட்டும் தான் நீங்கள் இன்டீஜர் இன்புட் கொடுக்க முடியும். அதில் 43ஓ 53ஓ கொடுக்க முடியும். சாதா இன்புட்டுக்கு வெறும் நேம்ஸ் மட்டும் தான் கொடுக்க முடியும். என்டர் நம்பர்னு யூசர்ட்டு ஒரு இன்புட் ஆகிக்கிறேன். இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எழுதலாம். என்டர் நம்பர் இந்த மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டு இதுக்கப்புறம் இஃப் நம்பர் வந்து 0க்கு மேலே இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட் அந்த நம்பரோட சேர்த்து பிரிண்ட் அந்த நம்பர் கமா என்ன வரணும்னா எனக்கு இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு வரும். ஓகேவா? அதே மாதிரி இஃப் நம்பர் லெஸ் தென் 0 பார்த்துங்களா, ரெண்டுமே இஃப் தான் கொடுத்துருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நம் இருந்துச்சுன்னா நெகட்டிவ் நம்பர். ஓகேவா? அடுத்து இஃப் நம்பர் ஈக்குவல்னா தான் பைத்தானில் ஈக்குவல்னு எடுத்துக்கும். நம்பர் வந்து 0க்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எனக்கு பிரிண்ட்டு நம்பர் கமா 0. என்னன்னா இதுவும் ஒருமையான இஃப்னா என்னன்னா ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட். எனக்கு இதுவாக இருந்தால் இதுன்னு பிரிண்ட் பண்ணு, இல்லைன்னா நான் யூஸ் பண்ணலை. எனக்கு இதுவாக இருந்தால் பாசிட்டிவ்னு சொல்லு, லெஸ் தென்னாக இருந்தால் நெகட்டிவ்னு சொல்லி, ஈக்குவல் டு இருந்தால் 0ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி நான் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் தான் நான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். என்னன்னா இஃப்ங்கிறத மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துக்கணும். நான் கண்டிஷன்லாம் ரன் பண்ணுறேன். இப்போ என்டர் நம்பர்னு கேட்குதா? இப்போ நான் வந்து
-3 அப்படின்னு கொடுக்குறேன். -3 இஸ் அ நெகட்டிவ் நம்பர். அப்போ யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்குது, அந்த நம்பர் லெஸ் தென் 0னா எனக்கு இஸ் அ நெகட்டிவ் நம்பர்னு சொல்லுது. ஓகேவா? இதெல்லாம் ஒவ்வொரு கண்டிஷன். இப்போ நீங்கள் வேறு எது கூட ரன் பண்ணி 0ன்னு கொடுத்தீங்கன்னா 0 நீங்கள் கொடுத்துருக்கிறது வந்து 0 அப்படின்னு சொல்லுது. ஓகேவா? யூசர்ட்டேருந்து இன்புட் வாங்கி அது வந்து என்னங்கிறத அது சொல்லும். அதான் ஒரு கண்டிஷன் நம்ம கொடுக்குறத நம்ம மேலே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், ஒரு நம்பர் வாங்குறேன் அப்படி வாங்கிட்டு நம்ம என்னென்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனுக்குலாம் அது ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். அதான் பைத்தானில் இது சாதாரணமாக வந்து ஈஸியாக தான் இருக்கும். போக போக நம்ம வந்து நிறைய ப்ரோக்ராம் பார்ப்போம். அடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒன்று பார்ப்போம். நம்மளே நிறையா யோசிக்கலாம். இப்போ நம்பர் கொடுத்தா அதே மாதிரி இன்ட்டு இன்புட்டு இது மாதிரி நீங்கள் கூட டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய நம்பர்ஸ் வச்சு வேறு வேறு நீங்களும் அவங்களுக்கு ஏதாவது தோணுங்க. இப்போ நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி என்டர் நம்பர்னு கொடுத்து இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அது வந்து என்னது இன்டீஜர் மட்டும்தான் நான் கொடுக்க முடியும். ஓகேவா? அப்படி கொடுத்துருக்கேன். இஃப் நான் கொடுத்துருக்க நம்பரு பர்சன்டேஜ்னா நீங்கள் அதை படிச்சிருப்பீங்க. பர்சன்டேஜ்னா என்ன? %3 ஈக்குவல் டு 0 அப்படின்னா இப்படின்னா என்ன அர்த்தம்னா நான் கொடுத்துருக்க நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகுது, அதுதான் இந்த அர்த்தம். ஓகேவா? இது நல்லா பார்த்துக்கங்க. நம்பர் %3 ஈக்குவல் டு 0னா இந்த நம்பர் 3ஆல் டிவிசிபிள் ஆகுது. ஓகேவா? இப்படி ஆனால் எனக்கு பிரிண்ட் அதே மாதிரி பாருங்க. அதே மாதிரி நம்பர் கமா இஸ் டிவிசிபிள் பை 3. இப்போதான் நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். எல்ஸ் இப்படி ஆகலைன்னா ஓகேவா, இதுக்கும் நம்ம இஃப் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஒன்று ஆகும் இல்லை ஆகாது. ஓகேவா? ரெண்டுமே ஆகாதுல்ல. 3ஆலையும் டிவிசிபிள் ஆகி ஆகாமையும் இருக்குமா? அப்படி இருக்காதுல்ல. அப்போ இதுக்கு நான் எல்ஸ் யூஸ் பண்ணுறேன். எல்ஸ் அப்படி அது 3ஆல டிவிசிபிள் ஆகலைன்னா அடுத்த ஸ்டேட்மெண்ட் ஆகலைன்னா இஸ் நாட் டிவிசிபிள் பை 3 அப்படின்னு சொல்லு. ஓகேவா? நான் சிம்பிளாக ஒரு யூசர்ட்டு ஒரு இன்புட் நம்பர் வாங்குதா, வாங்கிட்டு இது வந்து நீங்கள் கரெக்டாக இது வந்து நீங்கள் புரிஞ்சுக்கங்க என்னன்னா இது வந்து நம்ம கொடுக்குற இன்புட்டான நம்பரு %3னா 3ஆல டிவிசிபிள் ஆகுது. அப்படி ஆனால் எனக்கு இஸ் டிவிசிபிள் பை 3 ஆகலைன்னா நாட் டிவிசிபிள் பை 3. நான் ரன் பண்ணுற பாருங்க உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ இங்கே என்ன இருக்க எரர் காட்டுதா? இன்வாலிட் இன்டீஜர் எரர் காட்டுது. ஓகே, base 10 number int input enter a number. இது என்ன எரர்னு பார்ப்போம். கொடுத்துருக்கோம் நம்பர் equal to int இன்புட் வாங்குகிறோம். என்ன இன்புட்னா enter a number. ஓகேவா? வாங்கி ஒரு இன்புட் வாங்குகிறோம். ஒவ்வொரு எரரையும் நம்ம கிளியர் பண்ண தெரியும். அப்போ தான் வந்து கான்செப்ட்ஸ்லாம் நம்ம படிக்கணும் அர்த்தம். ஓகேவா? இப்போ பாருங்க கரெக்டாக வருதா? 2 ப்ராக்கெட் கொடுக்காம இருந்திருப்பேன் போல போன வாட்டி. கரெக்டான ப்ராக்கெட் கொடுக்கணும். இன்டீஜர்னு ஓப்பன் பண்ணணும், அதுக்குள்ளே இன்புட் கொடுக்கணும், அதுக்குள்ளே என்டர் நம்பர். ஓகேவா? இப்போ என்டர் நம்பர்னு வருதா? இப்போ நான் வந்து 45 போடுறேன். 45 இஸ் டிவிசிபிள் பை 3ன்னு வருது. இப்போ பாருங்க திருப்பி ரன் பண்ணுறேன். இப்போ 12 வந்து டிவிசிபிள் ஆகுதா? 13ன்னு போடுறேன். இஸ் நாட் டிவிசிபிள் பை 3. நீங்கள் ரெண்டுமே பண்ணி பாருங்க. ஓகேவா? அப்போ தான் புரியும். இது வந்து இஃப் ஆர் எல்ஸ். ஓகேவா? அடுத்து வேற என்ன நம்ம டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ இன்னொன்று பண்ணுவோம் பாருங்க. அதே நம்பரு. ஓகேவா? இப்போ இஃப் எல்ஸில் தான் இதையும் பண்ணப்பாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் 2 கண்டிஷனை கொடுக்குறேன். ஒரு நம்பர் வந்து இன்டீஜராக தான் இருக்கணும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இன்புட் நான் யூசர் இன்புட் கொடுக்குறாங்க. அதே தான் என்டர் நம்பர் நம்பர் அப்படின்னு கொடுத்து ஒரு இன்புட் வாங்குகிறோம். இப்போ இஃப் நம்பர் அதே மாதிரி கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு 0னா முன்னாடி நம்ம இதே ப்ரோக்ராம் வந்து வெறும் இஃப்லையும் பார்த்தோம். அதுக்கு இதுக்கான டிஃப்ரென்ஸ்னு பாருங்க. பாசிட்டிவ் நம்பர் எல்ஸ் என்ன பிரிண்ட் பண்ணோம்? நெகட்டிவ் நம்பர். என்னன்னா இதுவும் இப்போ நான் வந்து யூசர்ட்டேருந்து ஒரு இன்புட் வாங்குறேன். அந்த நம்பர் வந்து 0க்கு மேலே இல்லை 0க்கு ஈக்குவல். இந்த நம்பர் 0க்கு மேலே இல்லை 0க்கு ஈக்குவலாக இருந்தால் எனக்கு பாசிட்டிவ், இல்லைனா நெகட்டிவ்.
ஓகேவா? நம்ம இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா இதுக்கும் இஃப் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ நான் இதுக்கு இஃப் யூஸ் போன ப்ரோக்ராம் இதுக்கு இஃப் யூஸ் பண்ணி இதுக்கும் நம்பர் அப்படின்னு கொடுத்து லெஸ் தென் 0 அப்படின்னு கொடுத்து இங்கே நெகட்டிவ்னு போட்டிருப்பேன். ஆனால் இங்கே என்ன போடுறேன் ஸ்ட்ரெயிட்டாக எல்ஸ்ன்னு போட்டுறேன். ஏன்னா எனக்கு 2 ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகணும். பாசிட்டிவும் 0 பாசிட்டிவ் ஒரே இதில் வந்துருச்சா அப்போ நம்பர் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு அப்படி வந்து அது பாசிட்டிவ்னு எடுத்துக்க. இப்படி இல்லைனா அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நெகட்டிவ்னு கொடுத்துரு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இஃப் மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு இஃப் எல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு அதுக்கு தான் இது சொன்னது. கண்டிஷனல் டாட் பிஒய் என்டர் நம்பரா. இப்போ நான் -5 நெகட்டிவ் நம்பர்னு காட்டுதா? மாதிரி 0ல என்ன காட்டும் பாசிட்டிவ் நம்பர். ஆனால் நம்ம அதில் எப்படி கொடுத்தோம் இஃப்னு கொடுத்து நம்பர். இப்போ அந்த போன ப்ரோக்ராமில் இங்கே என்ன கொடுத்துருப்போம்னா இஃப் கொடுத்துருப்போம், நம்பர் லெஸ் தென் 0ன்னு கொடுத்துருப்போம், இது நெகட்டிவ் கொடுத்துருப்போம். அடுத்து அதே இஃப் ஓப்பன் பண்ணிட்டு நம்பர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்து இங்கே பிரிண்ட்டு 0 அப்படின்னு கொடுத்துருப்போம். ஓகேவா? ஞாபகம் வருதா? இப்போதான் உங்களுக்கு புரியுதா? அப்போ இஃப்க்கும் இஃப் எல்ஸுக்கும் என்ன வித்தியாசம்ன்ட்டு? ஓகே சூப்பர். அடுத்து ஃபார் பார்ப்போம். ஒரு ஃபார் லூப் பார்ப்போம். ஃபாரில் வந்து ஒரு 2 ப்ரோக்ராம் பார்ப்போம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஒரு புது ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபார் லூப் பார்ப்போம். இப்போ டிஜிட்ஸ்ன்னு நான் சும்மா டிஜிட்ஸ்ன்னு ஒரு இது என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 அந்த கொடுத்து சார் 10 கொடுத்து இந்த ஃபைல்லாம் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, எது பண்ணுறதுக்கு முன்னாடி சேவ் பண்ணணும். ஓகே, அப்போ தான் அந்த பைத்தான் சின்டாக்ஸ் நம்மளுக்கு காட்டும். இப்போ நான் வந்து லூப் டாட் பிஒய் அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன். அதனால இப்போ எனக்கு ஒரு டிஜிட்ஸ் இருக்குது, 10 டிஜிட்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் டிஜிட்ஸ். ஓகேவா? பிரிண்ட் ஐ சொல்கிறேன். ஃபுல் ப்ரோக்ராம் எழுதுனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு புரியும் என்னன்னு. பாதியில் சொன்னால் புரியாது. எல்ஸ் பிரிண்ட் நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட் அப்படின்னு சொன்னாங்க. என்னன்னா ஒரு டிஜிட்ஸ் 10 இருக்கு. ஓகேவா? இந்த இதுக்குள்ள 10 டிஜிட்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபார் ஐ இன் டிஜிட்ஸ்னா பிரிண்ட் ஐனா ஒவ்வொன்றா லூப்பாக அப்படி பிரிண்ட் ஆகிட்டே வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரையும் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த லூப் முடியுதுல்ல, இந்த லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட்னு வந்துடும். இதுதான் இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட்டு. என்னன்னா நான் வந்து யூசர் வந்து அவங்களே ஸ்டோர் இன்புட் எதுவுமே வச்சுக்கல, யூசர்கிட்ட எந்த இன்புட்டுமே வாங்கல, நம்மளே ப்ரோக்ராமில் கொடுத்துருக்கோம். 10 டிஜிட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த அந்த லூப் வந்து இது பிரிண்ட் பண்ணுது. இப்போ நான் லூப் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்களா? இப்போ இது லூப்பாக ஒன்று அதான் ஃபார் ஐ இன் டிஜிட்ஸ்னால் ஒன்று பிரிண்ட் பண்ணிவிட்டு இந்த லூப் முடிஞ்சோட எல்ஸில் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு என்ன வந்துடுது நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட்னு வந்துடுது. ஓகேவா? இதுதான் இந்த ப்ரோக்ராம். இப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ அதே டிஜிட்ஸு ஃபார் ஐ அதே வச்சுக்கோங்க. இப்போ பிரிண்ட் ஐ, இப்போ இந்த லூப் வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ அடுத்து பிரிண்ட்டுக்கு பக்கத்து பிரிண்ட்டு கீழே நீங்கள் இந்த இது எழுதணும். ஓகேவா? இங்கே எழுதிடக்கூடாது, பிரிண்ட்டுக்கு பக்கத்துலேயே எழுதணும். இஃப் ஐ ஈக்குவல் டு 5 அப்படி ஈக்குவல் டு பைத்தானை பொறுத்த வரையும் ரெண்டு ஈக்குவல்டுனா பைத்தான் ஒரு ஈக்குவல்டுன்னு எடுத்துக்கணும். இஃப் ஐ ஈக்குவல் டு 5 அந்த இந்த இதில் வந்து இந்த டிஜிட்ஸில் 5ன்னு வரப்ப, ஓகேவா, கரெக்டாக ஈக்குவல் டு 5 வரப்ப எனக்கு என்ன ஆகும்னா பிரிண்ட் ஓவர் அப்படின்னு கொடுக்கணும். இந்த இடத்துல எனக்கு நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட்னு வராது. ஏன்னு நான் சொல்கிறேன். பிரிண்ட் ஓவர் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம். கொடுத்ததுக்கப்புறம் நான் பிரேக் கொடுத்துட்டு திருப்பி நான் எங்கே ஃபார் எடுத்தனோ அங்கே தான் நான் எல்ஸ் போடணும். ஓகேவா? நீங்கள் இந்த இடத்துல போடக்கூடாது, இந்த இடத்துல எல்ஸ் போட்டு முடிக்கக்கூடாது, இப்படி வரக்கூடாது. இந்த 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 இஃபுக்கு நேராக இந்த எல்ஸ் வரக்கூடாது. இந்த எல்ஸ் வந்து இந்த ஃபாருக்கு நேராக தான் வரணும். ஓகேவா? பிரிண்ட் நோ ஐட்டம்ஸ். ஏன் இதுக்கு கீழே வரக்கூடாது அப்படின்னா, இந்த எல்ஸுங்கிறது யூனிவர்சலாக எல்லாத்துக்குமே எடுத்துக்கும். இப்போ இதுக்குள்ளே போட்டிங்கன்னா, இப்போ இந்த எல்ஸ் நான் இதுக்குள்ளே போட்டேன்னா இந்த இஃப் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த எல்ஸ் எடுத்துக்க முடியும். அதே நான் வெளில போட்டேன்னா ஹோலாக இந்த ப்ரோக்ராமுக்கே இந்த எல்ஸ் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி. ஓகே, இது இண்டிபெண்டாக ஒர்க் ஆகும். அதே நான் உள்ளே போட்டேன்னா இந்த இஃபோட டிபெண்டாக இந்த எல்ஸ் ஒர்க் ஆகும். இப்போ நான் பாருங்கள், உங்களுக்கு ரன் பண்ணாதான் தெரியும். ஓகேவா?
இப்போ பாருங்க 1 2 3 4 5 வந்ததுக்கப்புறம் எனக்கு ஓவர்னு எனக்கு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன் எனக்கு நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட்னு பிரிண்ட் ஆகலைன்னா இதோட இந்த லூப்பை நான் வந்து பிரேக் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் இது கொடுக்காம இருந்தேன்னா எனக்கு ஓவர்னு வந்துட்டு நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட். இந்த லூப் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு எல்ஸும் ஒர்க் ஆயிருக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரேக்னு நம்ம கொடுத்தா இந்த ஆப்ரேஷன் இதோட முடிச்சிடணும் அப்படின்னு அது சொல்லுவோம். அதே கண்டினியூன்னு கொடுத்தா இந்த ஆப்ரேஷன் அப்படியே போகலாம் அப்படின்னு அது சொல்லுவேன். ஓகேவா? பிரேக் கன்னியூங்கிற ஸ்டேட்மெண்ட் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். சும்மா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்ப்போம். அடுத்து கண்டிஷனல் எக்ஸிகியூஷன்ல நிறைய இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அன்டில் தென் பாய். சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.